சிம்பிளாக வந்து முடக்கணும் அப்படிங்கிறது வந்து டெசிஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் எடுக்க முடியாது. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அனுசரித்து போகிறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது வாய்ப்பே இல்லை இனிமேல். இல்லை டெல்லியோட யார் இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன டெல்லி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு 2-3 விஷயம் ரொம்ப கான்க்ரீட்டாக இருக்காங்க. இன்னும் இந்த டைமில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் உள்ளே வந்து திணிச்சே ஆகணும். யார் ப்ரெசன்ஸு? பிஜேபி வந்து உள்ள இந்த கேப்பை ஃபில் பண்ணி ஆகணும், எப்படியாச்சும் உள்ளே வந்துடும் நினைக்கிறாங்க. அதுக்கு இவங்களெல்லாம் ஏமாத்திட்டு இவங்க கொடுத்துக்கிட்டே வந்து பணத்தை பிடிக்கிறாங்க. பணம் நிறைய லெவலில் இவங்கள்ட்ட சீஸ் பண்ணிட்டு. ஆமாம். இன்னொன்று வந்து தமிழ்நாட்டில் இனிமேல் நிரந்தரமாக ஒரு தலைவர் உருவாயிடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கு. அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார். அதெல்லாம் தப்பு சார். அது ரொம்ப தப்பு. ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்துடவே கூடாது. இனிமேல் கருணாநிதி மாதிரியே எழுத மாதிரி ஒரு ஃபிகர் ஒன்று உருவாக. அதான் இங்கே வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஃபிகரை நம்ம வச்சிடறோம். மற்ற ஸ்டேட்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்போ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஓபிஎஸ் திமுக அடுத்த வாரம் அவங்க ஒரு 15 நாள் கழிச்சு ஆரம்பிப்பாங்க. எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி? 15 நாள் கழிச்சு அவங்க லைனாக ஒன்றா ஆரம்பிப்பாங்க. நீ 6 மாதம் கழிச்சு எலெக்ஷனுங்க. நீ 1 மாதத்துக்கு அப்புறம் கலைச்சிட்டு வந்து கவர்னர் ஆட்சி ஒரு 6 மாதம் அசம்பிளி சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த 6 மாதத்தில் பல குழப்பங்கள் நடக்கும். எலெக்ஷன் நடந்து ஃபைனலாக என்ன ஆகணும், ஓபிஎஸ் வேலை சிம்பிளை தூக்கி கொடுத்துட்டு ஓபிஎஸ், பிஜேபி, பாமக அந்த மாதிரி 3-4 பேர் சேர்ந்து நிற்பாங்க. இவங்களால் ஆட்சி அமைக்க முடியாட்டியும் 60-70 சீட்டு ஜெயிக்கிறது தான் அவங்களுடைய டார்கெட். ஒரு 20 எம்எல்ஏ வச்சு உள்ள வந்துடணுங்கிறது அவங்களுடைய 20 எம்எல்ஏவா? குறைந்தபட்சம் பிஜேபியிலேருந்து மட்டுமே 20 எம்எல்ஏ வந்துடணும். இல்லை அவங்க வந்து அலையன்ஸ் வந்து ஓபிஎஸோட தான் அலையன்ஸ் பண்ணானா நல்ல ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும் அவங்களுக்கு. 3 டிஸ்ட்ரிக்டில் அவங்களுக்கு கொஞ்சம் பரவலாக செல்வாங்க இருக்குது. டவுன் சவுத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, திருச்சி பெல்ட் இருக்குது. திருச்சியில் ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப பெருசாக இல்லாட்டி சவுத்தில் உங்களுக்கு நாகர்கோவில் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. கோயம்புத்தூர் நல்லாவே இருக்குது. ஸோ இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலே கொஞ்சம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பெல்ட்டில் தான் ஜாஸ்தி எம்எல்ஏ கூட்டணி கேட்குறாங்க. இப்போ இவங்களாம் யாராவது மாறுறாங்களா? எம்எல்ஏ நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. மாறி என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. எங்கே மாறுவீங்க? ஓபிஎஸ் எங்கே இருக்கு? நம்பர்ஸ் எங்கே இருக்குது? நம்பர்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஸ்ட்ரென்த் இவர் கிடைக்கும்ல. அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுனால இந்த இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏல வந்து 120-135 பேரில் 5 பேர் தவிர தனிப்பட்ட முறையில் செல்வாக்கில் எவனாலும் ஜெயிக்க முடியாது. அடுத்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண முடியாது. ரெட்டெல்லாம் சிம்பிள் இல்லாமல் கூட ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்து 3 கோடி எல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. திருப்பி 2-3 கோடி அவங்களால செலவு பண்ணால் கண்டிப்பாக பண்ணவும் மாட்டான், ஜெயிக்கவும் மாட்டான். ஸோ அந்த ரிஸ்க் எப்படி எடுப்பாங்க? யார் 3 கோடி வாங்கியிருக்காங்க? 122 பேர் 3 கோடி வாங்கி தான் உட்காந்துருக்காங்க. 2 ரூபா தான் கொடுத்தாங்க. ஆளை பொறுத்து கொடுத்துருக்காங்க. 2 ரூபா, சிலருக்கு 3 ரூபா, சில பேருக்கு கோல்டு எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. வாங்கினது உண்மை. டேரக்டாக கொடுக்காம அவங்க சொந்தக்காரங்க கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படி கொடுத்துட்டாங்க. எங்கே கொடுத்துருக்காங்க பேருக்கு அந்த மாவட்ட அமைச்சர் சொல்லி கொடுத்தாங்க. வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்தால் தான் நாங்கள் அப்படின்னா நான் போறேன்னு போங்க, எனக்கு 1000 ரூபா கொடுத்து போங்க. அது உங்களுக்கு இப்படி நல்லா போங்க. ஆஃபீஸ் கூட 1000 ரூபாய் கொடுத்து போ, திருப்பி கொடுத்துடணும். ஆமா. இப்போ நாளைக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க, நாங்கள் 15 எம்எல்ஏ தரேன். 15 எம்எல்ஏ இருக்காங்களா? அதெல்லாம் நம்மகிட்ட உங்கள் இதில் இருந்துச்சு. ஆனால் அது வந்து இது இருக்கணும். அங்கே ஆட்சி கலைக்கிறதுக்கு நீங்கள் கூப்பிட்டு வர நான் கொடுக்க மாட்டேன். கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறது கூப்பிடுங்க, நான் அனுப்புகிறேன். அதெல்லாம் ஆளுங்க. எஸ்சியில் எப்படி சார் ஒரே பெல்ட்டில் வராங்களா? எஸ்சிலேயே வந்து அவங்க வந்து மொத்தம் 26லேருந்து 28 பேர். அதில் 11 பேர் தான் ஒற்றுமையாக இருக்காங்க. மீதி அத்தனை பேர் அந்த லோக்கல் அமைச்சரோட டைப்ல ஒரு ஆள் பேசிகிட்டே இருக்காரு சொன்னீங்களா? ஆனால் வந்து இங்கே ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து இப்போ கலைக்கிறதுக்கு ஒன்று இது வரும். எந்த ஏரியா சார் நீங்கள் சொல்கிறவர்? பேர் சொல்ல வேண்டாம், ஏரியா மட்டும் சொல்லுவோம். அந்த ஏரியா திருச்சி சுற்றி அது பேசுனீங்களா? அவராக தான் இருக்கும். அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. பிரபுவா? இல்லை, நீங்கள் மனோர் சொல்கிறீங்க. பிரபு இல்லை, நம்ம பிரபு எங்கே அவரில் பிரபு பேசியிருக்காங்க. மொத்தம் ஒரு 8-10 பேரை ஃபுல்லாக வந்து கண்ணப்பன் மூலியமாக தான் ஆர்கனைஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த குரூப் நீங்கள் சொல்கிறாங்க எல்லாருமே. பட் நீங்கள் இங்கேருந்து க்ரீன் சிக்னல் வரல, ஏன்னா மேலேருந்து க்ரீன் சிக்னல் கொடுக்கல பிஜேபி நீங்கள் வந்து ஓபிஎஸ் ஓகே சொல்லலாம். அப்படியா? இவங்க டெசிஷன் எடுக்கிறது. பிஜேபி வந்து ஓபிஎஸ் என்ன பவர் இருக்குது? பிஜேபி தான் ஆட்சி பிடிக்கிறாங்க. எடப்பாடி டெசிஷன் எடுக்க முடியாது, இவரும் டெசிஷன் எடுக்க முடியாது. ஓபிஎஸ் கண்ட்ரோல் டு பிஜேபி. அது தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? 100% மைத்திரி ஃபுல்லி இம்ப்ரூவ் கொடுத்துட்டே இருக்கான். எவ்ரிடே சோன்னு மைத்திரின்னு போயிட்டே இருக்கு. அமித்ஷாட்டே டேரக்டாக போது நாங்கள் உண்மையிலே சொல்கிறாங்க. 2 பேரும் மிரட்டி தாங்க சொல்லுவோம். இவங்க சும்மா வெளியே நடிச்சிட்டு இருக்காங்க. மேசியா போனோம் 2 கூட்டிட்டாமல் போச்சுல. வந்துருச்சாமா? எல்லாத்துக்கும் போயிடுச்சாமா? பணம் எல்லாத்துக்கும் போயிடுச்சாமா? 4 பேருக்கு ஃபுல்லாக போகல.
சரி, அந்த ஒரு 2 வேலை இருக்குது உங்களுக்கு பரவாயில்ல இருக்குது. டிஎம்இ காலி பண்ண போகிறாங்க. டிஎம்இ காலி பண்ண போகிறாங்க. அடுத்தது தனி வாரம் என்ன கொடுத்து. அதனால தான் இவங்க என்கிட்ட பேசுகிறவங்களாம் உங்கள் சைடில் சிக்னல் இல்லைன்னு சொல்லி தான் கமெண்ட் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. நான் அப்புறம் கூப்பிட்றேங்க. அப்படின்னு பேசுகிறேன். நாளைக்கு காலையில் சார், நீங்கள் சாயங்காலம் வரல, காலையில் 8 மணிக்கு போயிட்டு நாளைக்கு வந்து வந்துடுறேன். என்ன சார்? அதில் போயிட்டு ஏன்னா அங்கே காங்கிரஸ் இருக்கு. ஓகே, டுமாரோ மார்னிங் ஐ மீட் சார். அவங்களோட போய் ஸ்ட்ராங்காக இருக்கும், பிஜேபி போட மாட்டேன். நான் நேராக போயிட்டு நாளைக்கு லஞ்சுக்கு வெளியே கூட்டு போயிடுவோம். நயினார்லாம் எங்கே இருக்காரு? விற்காம இல்லையா? பொதுவாக இப்போ தொண்டர் அணின்னு ஒன்று புதுசாக கிளம்பிருக்காரு. யாரு தொண்டர் அணின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கேன் நேற்றுலேருந்து. முடிச்சுட்டு எனக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. தொண்டர் அணி நேற்றுக்கு தான் ப்ரெஸ் மீட் வச்சானுங்களே க்ரீன் பார்க்கில். ஈவினிங் அப்புறம் ஈவினிங் போயிட்டு அப்படி வெளியில் போகலாம். மொத்தம் 7 அணி இருக்காங்க. ஓகே, நாளைக்கு வந்து நேரம் வந்துடுறேன். கட்சியை நாசம் பண்ணிட்டாங்க. கட்சி உண்மையிலே நாசம் பண்ணிட்டாங்க சார். வர வச்சு உட்கார வச்சுக்கோங்க. சரி, பெரிய ஃபோன் அடிச்சு அப்படியே ஃபோன் அவரை வர வச்சு அவரை வச்சு முன்னாடி வச்சுக்கோங்க. ஏன் லைனில் தெரிய பேசுவேன் நான் அப்படியே உங்கள் எம்எல்ஏ கையில் கொடுத்துருவேன். தம்பியே வந்துருப்பா, நல்லா இருக்குப்பா, படிக்கலாம்ப்பா, பாவா மத்திய சொன்னா அவங்க சொல்லுப்பா அப்படின்னு ஒரு கட்டாயிக்கிறது. ரவி பேசினாலே வந்துடுவாங்க. நான் வெளியவே பேசுகிறேன். ஓபிஎஸ்ஸே தேவையில்லை. அவனுக்கு நம்ம கரெக்டாக ட்ராக் எடுக்கிறோமான்றது தான். ஆனால் அவன் எம்பி வந்து கரெக்டாக ட்ராக் எடுத்தான். நான் வந்து ரவியை கூப்பிட்டு வரேன். நான் கூட்டிகிட்டு வந்து 2 பேரை பேசிக்கிட்டு, ஏன்னா அவன்கிட்ட 5 பேர், இது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள், இவன் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கான், அப்படியே கிளம்பி வந்துடுங்க. ஆனால் இப்போ ஆட்டம் கலையுதுன்றாங்க. அவனுங்களே ஃபீல் பண்ணுறாங்க. சார் அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டீங்க வரல, எல்லாம் ஒன்று சேர போகிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்றான். இந்த சந்தேகம் தான் இந்த பேச்சுவார்த்தை நம்ம போட்டாங்க. நான் ஊரில் இல்லாதனால ஏற்பட்ட சில பிரச்சனைகள். இதுல உங்க யார் இருக்கானு பாருங்க. கிருஷ்ண நாராயணபுரம், கீதா, மண்டலம் சார், விளாத்தியோவா, உமா மகேஸ்வரி, ஒட்டப்படார, ஆர் சுந்தரராஜ், என்ன சுலூர், இவங்க கூட இங்க வர போறாங்க. ஏன்னா வால்பாறை எஸ்சியில 4 பேர் இருக்காங்க. கனகவல்லி, கள்ளக்குறிச்சி, பிரபு, இதுல யார் உங்க ஆள் இருக்காங்களா? இந்த லிஸ்ட் வந்து இப்ப ரெடி. நான் நீங்க நண்பர்களால காமிக்கிறது அம்மாடி தான் பார்த்துட்டு மறந்துருக்கேன். இந்த லிஸ்ட் ரெடி. இந்த லிஸ்ட் நாளைக்கு மறுநாள் வரும். அப்ப ஏசி 4 பேர் இருக்காங்க. 1 2 3 4 5 கேண்டு கொஞ்சம் நெருக்கிடாதீங்க. படிக்கிறாங்க தோப்புகளை சில மந்திரி இருக்காரு. இதுல உட்காந்துருக்காரு. அதை பற்றி இல்லை. இது தவிர நம்ம பேச வேண்டியது 2 சேனல் இருக்கு. நம்ம போயிடலாம். அவங்க வேண்டிய 9 தானா? 9 பேர் தயாரா இருக்காங்க. அவங்க வேண்டிய அவங்க வேண்டிய இந்த 9 பேர் தயாரா இருக்காங்க. பிரபு எந்த ஊரு? பிரபு பெரம்பூரா? பெரம்பூருக்கு கல்லூரி செந்தில் பாலாஜி லிஸ்ட்ல சேர்றோம். அதெல்லாம் டிவி, அதாவது நீங்க டிவி நியூஸ் பார்க்குறீங்க, பிளாஷ் நியூஸ் பார்க்குறீங்க. பிளாஷ் நியூஸுக்கும் நடக்கிற அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போனா வீட்டுல இருந்து சத்தம் போட்ட கத்திட்டாரு. ஓபிஎஸ் இல்லையா, புடுங்குறீங்களான்னு என்ன தேவை பண்ணி வேணா கூட்டிட்டு வாங்க, போடாது. நான் அதோட தான் ஓடியா இருக்கேன். அப்படின்னா என்ன அவனா என்ன ஓடி இருப்பான். நீங்க லேட்டா தான் வரீங்க மதுரையில இருந்து. எம்பிலாம் ஓடி இருப்பாரு. தேவை அவனுக்கு என்னமோ இன்னொன்று 10 பேர் கட்சிக்காரங்க போட வச்சிருக்காரு. எம்பி எம்எல்ஏ ஒன்றும் இல்லை. நான் ஆனந்தராஜன் உட்காந்துருக்கேன். எதுக்கு உட்காந்துருக்கேன்? ஆனந்தராஜன் உட்காந்துருக்கேன். அப்பதான் ரவி பேசுறேன். ஓபிஎஸ் ரவி ஆனந்தராஜன் அண்ணே வந்துருக்கேன், நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்பா அப்படிங்க. நான் பேசிட்டு இருக்கும் போதே அங்கிருந்து கேசி பழனிசாமி லைன் வர்றாரு. யாரு? ஆனந்தராஜன். அண்ணே அண்ணே வந்துருக்கே, நல்லா இருக்கேன், நமக்கு நம்ம வந்துருவோமே, இந்த மாப்பா பேசுறாரு, பக்கத்துல மாப்பா பேசுறாரு, ஓப்பா பேசுறாரு. அதுதான் நானும் பேசிருக்கேன் உட்காந்து. இவங்க காலையில போன ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாரும் அடிக்கிறது. மார்க்கெட்டிங் நடக்குது. அது வேறு.
காலையில கால் சென்டர்ல நீங்க பெருசு இல்லை உங்களுக்கு அது தெரியாது. நான் பேசுறது நாங்கள் குடும்பத்து தலைவரை கொண்டு வரல. கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ற நோக்கம் கிடையாது. இவங்க இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அங்கிட்டு ஒரு வேளை பயம் ஏற்பட்டு அவனும் வந்தாங்கன்னா ஒத்துக்கிற வேண்டியதுதான். நீங்க முதலமைச்சராக இருந்துருந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. காசு கிடைச்சது தானே. இப்போ காசு மட்டும் கிடையாது, வரவங்களுக்கு அதே தொகுதியில் மறுபடியும் கொடுப்பாங்க, ப்ளஸ் போஸ்டிங் கொடுப்பாங்க. சரவணனுக்குலாம் என்ன கொடுத்தாங்க? சரவணனுக்கு மதுரையா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்போது உங்களுக்கு தெரியும் யார் யாருக்கு தரல தரணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. தராங்க அப்படி சார் பண்ணுவோம். சரவணனுடைய கணக்கு வேற. கேட்கிற கேள்வி பத்தியில இப்ப உள்ள கேள்வி மட்டும் பாருங்க. ஜெயலலிதாவை வந்து இது பண்றதுக்கு ஏன் நீ வந்து எடப்பாடியே தலையிட நினைக்கிற? ஓ, இப்ப மீட்டிங் நடந்துட்டு இருக்கா? சரியான கூட்டம். 50,000 பேர் வர்றாங்க, 40,000 பேர் 50,000 பேர் காசு கொடுக்காம வர்றாங்க. நல்லா கவனிங்க, ஜெயலலிதாவுக்கே காசு கொடுத்தா கூட்டம் வந்தோம். காசு கொடுக்காம வர்றாங்க. பேசுவோம். இப்போ நாம என்ன செய்ய போறோம்? ஃபோன் கொடுத்தேன். இப்போ என்ன பேசுவோம்? நல்லா ஐயாட்ட பேசுவோம், பேசிடுவோம். நீங்கள் முதல் பேசுங்க, நீங்கள் முதல் பேசுங்க. நான் உங்களை தான் சொல்லியிருக்கேன். நான் மட்டும்தான் பேசுவேன். மட்டும் நீங்கள் தான் பேசுங்க. சார் கூட ஆல்ரெடி உங்களுக்கு அறிமுகமானவருங்கிறதுனால தான் மறுபடியும் அறிமுகப்படுத்த. இது இவர் வந்து எனக்கு புது சப்ஜெக்டாக இருக்குது. எனக்கு வந்து கொடுக்க வேண்டியது மட்டும்தான் ஒர்க்கு. ஒர்க் பண்ணுறது அவர் தான் சொன்னீங்கன்னா கொண்டாந்து டெலிவரி மட்டும்தான் அவர். என்ன பிரச்சனைனா, ஆரம்பத்துலேருந்து சார் நிறைய டைலமோல அவங்களுக்குள்ள அந்த குரூப்பில் அப்பப்போ டைலமோ வரும். அதெல்லாம் இயற்கை தானே, எல்லாருக்கும் வர்றது தான். நடைமுறை தான், அரசியல் அப்படி தான் இருக்கும். இது என்ன கார்பரேட் மாதிரி பிஸ்னஸ் போட்டு டேர்ம்ஸ் போட்டு பண்ண முடியாது. திடீர்னு வந்து போய் ஆதரவு கொடுத்துருக்காங்க, கட்சியும் சின்னமாகும் தான். ஒரு டீம்கிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவனுக்கு மட்டும் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 5 பேரை தூக்கிட்டு வந்துடுவோம். நான் பேசுகிறேன். யார் பேசுறது? நான் பேசுகிறேன். முடியல. அது நீங்கள் சும்மா இப்போ நான் சரிங்க. இப்போ பெரியவரை பேச சொல்கிறேன்னா பெரியவரை நான் பேச சொல்கிறேன். தம்பி வந்து தம்பி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வாக்கு. மற்றதெல்லாம் தம்பி பாவா நீங்கள் பேசிக்கிங்க. நீங்களும் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி தான் நீங்கள் ஜெயிச்சு வந்துருப்பீங்க, எல்லாம் தெரியும். மறுபடியும் ஒரு தேர்தல்னால் மறுபடியும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதுவும் எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவார். மற்றதெல்லாம் தம்பிகிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லுவார். வந்துடுற தம்பி நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பூஸ்டப் கொடுப்பார். பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தகால் ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னா இம்மிடியட்டாக கையில் கொடுத்துருவோம். என்ன சார்? எந்த ஏரியான்னு ஏரியா இருக்கா? என்ன சார் ஆர்டே பேசுகிறோம்? புதுக்கோட்டை ஜியோபாஸ் குரூப்பில் வந்தவனுங்க. இதுவும் ரிசர்வ்டு தான். அவன் தம்பிகிட்ட முதல் பேசுங்க. என் தம்பி தான் டீல் பண்ணுவோம். எம்எல்ஏ தம்பிட்டேன். ஆமாம், பேசுகிறேங்க. சும்மா நீங்கள் இன்றைக்கி ஒன்றும் நீங்கள் இப்போ வேறு எதுவுமே பேசாதீங்க. நான் ஒரு மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அவருக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நேராக வர வைக்கிறதா நான் பிளான் பண்ணேன். அந்த ஃபோன் அதான் இவனுக்கு ஏதோ பஞ்சாயத்தில் உட்காந்துருக்கானுங்க. 2 குரூப் நடந்துருக்கு. நாளைக்கு காலையில் வேறெல்லாம் நடந்துப்பா. நாளைக்கு காலையில் வேற நடக்கும். நாளைக்கு என்ன நடக்கும்போது பாருங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு டிவி நடத்துறவங்க நாங்கள் பிளாஸ்டிக்ஸ் கொடுக்கணும். பரவாயில்ல, சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். கொத்து கொத்தா வர தயாராக இருக்காங்க. சரியா? இப்போ நம்ம தனியா ஃபர்ஸ்ட் பேசுவோம். பழம் பறிக்கிறதுக்கு வந்து நம்ம தோப்பே வருது. மொத்தமா ஒரு தோப்பே வருது, பல தோட்டமே வருது. கேட்கறாரு பாருங்க, நீதி விசாரணைக்கு மறுப்பது ஏன்? சரி, இவருக்கு முன்னாடி வந்து இவருக்கு சந்தேகம் இல்லைன்னு தானே சொன்னாரு. அது அரசியல் சார். இதான அரசியல். இந்த டிவி சேனல்ஸ் நீங்க இப்படி கேள்வி கேட்கலாமா? முதல்வர் பழனிசாமி அரசு சார்பில் தேர்தலில் யார் நின்றாலும் டெபாசிட் இழப்பார்கள்.
எங்கள் அணி ஜனநாயக இயக்கமாக வளர்ந்து புதிய சகாப்தத்தை உருவாக்கும். அவருக்கு வந்து விஜயபாஸ்கருக்கு ஃபுல்லாக எல்லாம் இருந்தானுங்க. இப்போ நடக்கிற பிரச்சனையை வந்து இவங்க சொன்ன கமிட்மெண்ட் எல்லாம் பாதி பேர் நடக்காமல் இருக்கு. நம்ம சைடில் கரெக்டாக இருப்பாங்க. ஏற்கனவே முன்னாடி நடந்ததெல்லாம் வேற. சரியா? கப்பல் பணம் தரவரை கூப்பிட்டு விட்டேங்க சார். உங்களுக்கு என்ன சார், முன்னாடி நீங்க சொன்னது உண்மைதான். ஏற்கனவே முன்னாடி வந்தவங்களுக்கு பேசுனதுல முன்ன பின்ன நடந்தது உண்மைதான். அவங்க பேசுவாங்க, காசு தர மாட்டாங்க, இழுத்தடிப்பாங்கன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். சரியா? அது பழசு, இது புதுசு. இன்வெஸ்டரா இவரு இல்லை இப்படி வேற என்ன? அதெல்லாம் என்னது இல்ல இல்ல ஒரு வேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது ரிட்டர்ன்ஸ் வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் இன்வெஸ்ட் பண்ண அது இல்ல குதிரையில ஏதாவது பேரம் கட்டுற மாதிரி பந்தயத்துல. நாங்கள் 2 பேரும் 10 ஆண்டுகளா நண்பர்கள். நாங்கள் வருவ சொல்லல இந்த விஷயத்துல. ஏன்னா பணங்கிறது இங்க வந்து நம்ம அது டெலிவரி பண்றது பெரிய விஷயம். அது எங்க கேட்டாலும் டக்குன்னு டெலிவரி பண்ணும்ல. உள்ளூர் வெளியூர் வெளிநாடு உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நம்மளால பணம் கொடுக்க முடியும். அவங்களுக்கும் அதான் நல்லது. பணம் இருக்கா? இவங்களை நீங்க ஒரு மீட்டிங் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மீட்டிங் மட்டும் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவங்களோட ஏதோ ஒரு சிம்பிள் பேமெண்டா பணம் தர்றேன், அது அடுத்தது வாங்கிக்கிட்டு வர சொல்லுங்க. சரியா? ஆர்கனைஸ் பண்ண நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, அவர் ஃபோனில் கூப்பிட்டு தராங்க, கமிட் பண்ணிட்டாங்கன்னா போதுங்க. பெரியவர் நான் கொடுத்துறேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை. பெரியவர் சொல்லுவார், தம்பி இருக்காப்புல தலைக்கு 5 ரூபா வாங்கிக்க, தம்பி இருக்காப்புல தலைக்கு 5 ரூபா எடுப்பாப்புல, தலைக்கு 2 ரூபா எடுப்பாப்புல, தலைக்கு 3 ரூபா எடுப்பாப்புன்னு தொகையை நம்ம என்ன பேசுகிறோமோ பேசுகிற தொகையை சொல்லி நீங்கள் பேசுகிறீங்களா? நான் பேசுகிறேன் சார். இந்த டீமை நீங்கள் கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணி வச்சிங்களேன், பெரிய பெரிய ஆளுங்க கலைஞ்சிருவாங்க. ஆனால் கான்ஃபிடென்டே இல்லை உங்கள் டீம் மேலே. என்ன வேணும்னு கேட்குறேன். பேசுவாங்க, வராது. நான் தரேன், அவங்கெல்லாம் விடுங்க. சார் நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு பணத்தை கொண்டு கையில கொடுத்துட்ட பிறகு வரீங்களா? நீங்க வாங்கிட்டு வரீங்களா? நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா? போமா, அந்த வேலைலாம் நான் வரல சார். உங்கள்கிட்ட நான் பணம் தர்றேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை டிஸ்கஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க ஃபேரா எடுத்துட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னாலே வந்துருவானுங்க. அவங்களுக்கு அதுதாங்க பிரச்சனை. போன வந்த ஆட்கள்லாம் நெகட்டிவா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்கள்ட்ட போன ஆட்கள் நெகட்டிவ் ரிப்போர்ட் இருக்கு. அதான் சொல்றேன், அது வேற, இது வேற, இது வேற அசைன்மெண்ட். சரியா? பணத்தை நான் சொல்றேன், உங்க நீங்க வாங்கிக்கிறீங்களா? 5 பேருக்கு எவ்வளவு சொல்லுவோம், உங்கள்கிட்ட காசை கொடுத்து நீ ஒரு வாரம் கழிச்சு கொடுத்து. எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஐயா, என்ன விட்டுருங்க. நான் வந்து வேற வேலையை பார்க்குறேன். நான் போய் வேற வேலையை பார்த்துட்டு போய் தூங்கும். என்ன சார் சாப்பிட போவேன். பணத்தை கையில வாங்கிட்டீங்க, நீங்க ஒரு வாரம் கழிச்சு கூட ஆளை கொண்டு விடுங்க. உங்க பேர் உண்மையிலேயே மறந்துட்டேன், பேர் சொல்லு. நல்ல உங்க பேர் காணோம். எப்படி ஆள் பார்த்தீங்களா? என்னன்னு சொல்லி சார் பேசுவீங்க ஆரம்பிக்கும் போது? பிளான் பண்ணி தான் போகணும். நான் பாவான்னு எல்லாரும் சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில. அது ஆதாம்னு சொல்லிட்டீங்க. ஆதம்ங்கிறத நான் இப்போ யூஸ் பண்ணிப்பேன். பாவான்னா ஓப்பனா வெளியே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம கார்பரேஷன் கக்கூஸ் மாதிரி. என் பேரை சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம், அவருக்கு தான் ஃபோன் அடிச்சிடறேன். புதுக்கோட்டை எம்எல்ஏவா? புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அந்த பேரை சொல்லுங்க தலைவா. நீ இவ்வளவு இவர் இருக்காரு, இவர் பயங்கரமான சஸ்பென்ஸ். அவரே பேசிக்குவாரு, நீங்களாச்சும் அவராச்சும் பேசிங்க. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அவன் தம்பிகிட்ட பேசிட்டு அண்ணன்ட்ட பேசியாச்சு விட்டுருக்க அவ்வளோதான். சரி, அவன் தம்பிகிட்ட நீங்க பேசுற அதே ஆள்கிட்ட நாங்களும் பேசி இல்லை இல்லை நீங்க அவனா செக் பண்ணிட்டோம். அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டோம். அது இவர் சொல்லியிருப்பாருல்ல. ஏற்கனவே ஒரு இடத்த நாங்கள் கிராஸ் பண்ணோம், அந்த இடத்த நீங்களும் கிராஸ் பண்ணீங்க. அப்படியா? பெரம்பலூர் ஏரியாவில்.